அன்பான மக்களே, நம்மளோட அய்யனார் துணை செம்மையாக இருந்ததுங்க இன்றைக்கி. இதுதான் ஹைலைட்ஸுன்ற மாதிரி. என்ன அப்படின்னா, நிலா வந்து தான் வீட்டில் வந்து தான் வீடு அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோழன் வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போனார், நல்லா இருந்தது. அது வந்து சூப்பராக இருந்தது. அவங்க ஃப்ரீயாக வந்து டென்ஷன்லாம் மறந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் வந்து சேரன்ட்ட வந்து கிச்சனில் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணவானா அப்படின்னு கேட்டது, அது சூப்பராக இருந்துச்சு. இல்லைப்பா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொன்னது. இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்களே, சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இருக்கட்டும்ப்பா சின்ன பசங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லும்போது, இல்லை நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்குமே தண்ணி ஊற்றி விட்டு 3 பேரை எழுப்பி விட்டு, இனிமேல் வந்து காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும், எழுந்திரிச்சு எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பாக ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வராங்க ஃபேமிலியை அப்படிங்கிறது தான் இதோட பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்து வர்றதில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு வீட்டு செம்மையாக வந்து வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நிலாவோட இது நிலா இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது எப்படி அவங்க மனசு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதான். நம்ம எங்கேயும் போகக்கூடாது, இவங்க பழகிறத பொறுத்து. அதாவது பாண்டியன் பல்லவன் வந்து அவங்களால தான் எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் பல்லவன் சேரனால தான் வந்து நிலா இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது அந்தளவுக்கு சூப்பராக வந்து அவங்க 3 பேருமே ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்பப்போ சோழனும் வந்து பொய்யா பேசி நல்லா ஸ்கோர் பண்ணுறது, தான் வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக நிறைய போய் பேசுகிறாரு அப்படிங்கிறதான். சரி, நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்மளை மாதிரி ஒரு குடும்பத்துக்கு வந்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது கரெக்டு தான். ஆனால் பொய் கொஞ்சமாக சொல்லலாம், பின்னாடி வர விளைவுகளை சந்திக்கிறது அவள் தான் அதுக்காக. ஆனால் வந்து நிலா வந்து சூப்பராக வந்து இங்கே தங்குறதுக்கு வந்து இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்வேன். சேரன், பாண்டியன், பல்லவன் இவங்க 3 பேர் தான் வந்து காரணம். அவங்களுக்கு தான் இதோட இதுவே போகும். அடுத்து வந்து அவங்க எந்திரிச்சு குளித்து சாமி வீட்டெல்லாம் விளக்கு போட்டு அவ்வளோ பக்தியோடு அந்த வீடை வந்து வச்சுருக்காங்க. இனிமேல் வர காலங்கள்லாம் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதா. சரி, நம்ம கார்த்திகா வந்து இல்லாட சொல்லுவாங்க, எனக்கு வந்து மாமாவை ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் வந்து சம்மதிக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா தான் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேரனுக்கும் நிலா, அதாவது கார்த்திகாவுக்கும். அது இப்போ நடக்காது, கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிறது தான். இந்த வீடு நம்ம வீடு அப்படின்னு அவங்க மைண்ட் செட்டுக்கு அவங்க ஃபிக்ஸப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பேச்செல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தோணுது. இல்லாட்டி நிலா வந்து போயிடுவாங்க இல்லையா, அதனால இவர் கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் ஆகாமல் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக அப்படி தான் கொண்டு வராங்க. நிலா அந்த வீட்டிலே இருக்கிறது சேரனுக்கு நல்லது அப்படிங்கிறதான்.